வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வீட்டில் விட்டு போனோம் நாங்கள். அந்த பையன் இந்த மாதிரி பண்ணிட்டு எப்படி தனியாக விட்டுட்டு போனீங்க? எப்பவுமே தனியாக தான் இருப்பாங்க. நாங்கள் வேலைக்கு போயிட்டோம்னா கூட வீட்டாண்டு யார் வீட்டான்னு போக மாட்டாங்க. சித்தூர் போயிட்டு இருந்தோம் சாவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையன் அது மாதிரி பண்ணிட்டுக்கிறான். உங்களுக்கு தெரியலையாம்மா? 6 மாதம் தெரியலையா? 7 மாதம் முடிஞ்ச பிறகு தான் மேம் தெரியும் எனக்கு. எப்படி கண்டுபிடிச்சிங்க? அடுக்குமுறை ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் நாங்கள், வேலூர் ஜிஹெச்சுக்கு. உங்களுக்கு சந்தேகமே இருக்குல்ல? சந்தேகம்னா ஒரு 7 மாதம் ஆன பிறகு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதில் போவே அவங்க டானிக் கொடுத்துக்கிறாங்க. அது சாப்பிட்டோம், இப்போ வயிறு பெருசாக இருக்குன்னு டவுட் பண்ணுன்னு நாங்கள் ஜிஹெச்சுக்கு போனோம். அங்கே பார்த்துட்டு தான் குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னம்மா நடந்தது? அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க? கேஸ் ஆயிடுச்சு. அது ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே அவங்க கேஸு மகளிர் ஸ்டேஷனுக்கு கொடுத்துட்டுக்கிறாங்க. எனக்கு தெரியாது, அது டாக்டரே கொடுத்துட்டாங்க. நாங்கள் அட்மிட் பண்ணிட்டோம், இங்கே தான் இருந்தாகணும், வெளியில் இட்டுன்னு போகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அட்மிட் ஆகிட்டோம். அந்த பையனுக்கு தாத்தா, அவங்க அப்பா, அவங்க அத்தை எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. நீ எவ்வளோ வேணாலும் செலவாகட்டும், நான் தனியார் ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போகிறேன்னாங்க அவங்க. ஆனால் வந்து அந்த பையன் வந்து நான் இல்லைன்னு மட்டும் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிக்கினாங்க. அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க அம்மா, அவங்க அப்பா, தாத்தா எல்லாரும் இருக்காங்க. அந்த பையன் கூட பிறந்தவங்க இருக்காங்க? அக்கா ஒன்று இருக்காங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க, பொண்ணை பார்த்தாலும் பீத்துனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீடு தேடி நான் குழந்தையும் இவ்வளோ இட்டுன்னு போனேன் அவங்க தாத்தங்கிட்ட. இட்டுன்னு போனதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, 5 நாள் ரிமாண்ட் பண்ணாங்க, கையில் பச்சை குத்தி வச்சுருக்காங்க, நீ கேஸு போட்டல கோர்ட்டில் பார்த்துக்கலாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. குழந்தைலாம் இட்டுன்னு போய் நான் வீட்டில் உள்ளே வச்சுன்னு பார்த்தேன்னா இருந்தாங்க, வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்படி அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் வந்து திருப்பி 15 நாள் ரிமாண்ட் பண்ணாங்க, பெயில் எடுத்துன்னு வந்துட்டான். அதோட அவனுக்கு கேஸ் ஒன்றுமே இல்லை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு 6 மாதம் ஆச்சு. அதுவும் கலெக்டர் ஆஃபீஸில் போய் தான் மனு கொடுத்தா, இதுமாரி காசு பணம் கொடுத்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி போய் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் எஸ்பி ஆஃபீஸ்லையும் மனு கொடுத்து திருப்பி போய் டிஎன்ஏ டெஸ்ட்டு 6 மாதம் பொறுத்து எடுத்தாங்க. எடுத்துட்டு திருப்பியும் நாங்கள் அது தெரிஞ்சுக்கோசரம் அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்டு இதுமாரி பேசினாங்களே, அது மட்டும்தான் அந்த பையனாக கூட எங்களை இன்னும் அது எதுக்குமே அவங்களையும் சம்மந்தப்பட்டு கூப்பிட்டு எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் 7 மாதம் விட்டுருக்கீங்க, அவங்களுக்கு சரியான ப்ரூஃப் கூட எடுத்துருக்க முடிஞ்சிருக்காது. இது என்னென்ன கோர்ட்டுக்கு போயிருக்கு. இங்கே நான் எதுவும் இதை பற்றி கமெண்ட் பண்ண முடியாதம்மா.